ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நான் இப்போ ரீசெண்டாக நான் திருமலைக்கு போயிட்டு நான் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதோட அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறது, நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் போக பிடிச்ச ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த பேடி ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள் இருக்குது. இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக அந்த வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு எதிராகவே இருக்கும். அது ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம போய் பார்க்குற மாதிரி வரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னாடி அக்கிலாண்டம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூ கிடைக்கும். அந்த பெருமாள் கோயில் முழுக்க நம்ம பார்க்கலாம். அந்த தங்க கோபுரம் தெரியும். அதுக்கு பின்னாடி அந்த ஹில் வியூ இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் போய் நின்று சாமியை வணங்காமல் வரமாட்டாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கலாம். அதே மாதிரி கற்பூரம் ஏற்றலாம். ஸோ அதே போல் ஊதுவத்தி இதெல்லாம் கூட நம்ம ஏற்றிட்டு வரலாம். அதனால் பார்த்திங்கன்னா திருமலைக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல போயிட்டு இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு கற்பூரமாவது ஏற்றிட்டு தான் வருவாங்க. அந்த இடத்துல நின்று பார்க்குறப்ப அந்த வியூஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் தெரியாமல், உங்களுக்கு மழை வந்தாலும் தண்ணி உள்ளே வராமல் இருக்க மாதிரி அங்கே ஷெட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு படுத்துக்கிறாங்க. ஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஏற்பாடுகள் டிடிடி பல வருஷத்துக்கு முன்னாடியே நல்லாவே செஞ்சு தான் வச்சுருக்கு. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே 24/7 யாராவது பஜனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே பக்தி பரவசமாக இருக்கும். அது பத்தாதுன்னு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இந்த ஷாப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அது பத்தாதுன்னு பிளாட்ஃபார்மில் கூட நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய பொருட்கள் விற்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போவுமே கலர்ஃபுல்லாக, எப்போயுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருமலை திருப்பதியை நம்ம சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், நல்ல ஒரு வியூ கிடைக்கும். அந்த சாமியோட அந்த தங்க கோபுரம் நல்லா தெரியும். அது பத்தாதுன்னு எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த கிளிப்பிங்கில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் அந்த பேடி ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக படிக்கட்டு ஏறினா நமக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெம்பிளுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கூட இருக்குது. அந்த ஸ்டேஷனில் போயிட்டு யாராவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா கூட அங்கே அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பரவுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் நம்ம படிக்கட்டு நம்ம ஏறி வருவோம் பார்த்திங்களா, அந்த அலிப்பிரி வழியாக இல்லைனா அந்த மெட்டு வழியா, அது எல்லாத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் தெளிவாகவே கேட்குது. அதனால் யாராவது தொலைஞ்சு போயிட்டா கண்டிப்பாக அந்த ரேடியோ ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஸ்டெப் எடுத்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் மறுபடியும் எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தொலைஞ்சு போனவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிளேஸ் தான் அக்கிலாண்டம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தேங்காய் உடைக்கலாம், கற்பூரம் ஏற்றலாம். இந்த மாதிரி முக்கியமாக அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட ஏற்ற ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறப்ப ரொம்ப சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஷெட்ஸ் எல்லாம் போட்டுட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அது நமக்கு தடையாக இருக்குது. இல்லைனா ஒரு நல்ல வியூ கிடைக்கும் இங்கேருந்து பார்க்குறப்ப. அந்த டிடிடி எஸ்பிபிசி சேனல்னு ஒன்று டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த சேனலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த நாத நிரஞ்சனம்னு சொல்லிட்டு நடக்கும். அது பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே லைவாக உட்காந்து கூட அவங்களோட அந்த பிரவச்சனம், அந்த பரதநாட்டியம், அந்த பாட்டு கச்சேரி இது எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து அங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மண்டபத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் சேவை நடக்கும். அந்த ஊஞ்சல் சேவைக்கு பேர் பார்த்தீங்கன்னா சகஸ்ட தீபாலங்கரண சேவைன்னு சொல்லுவாங்க. அந்த சேவை, அந்த டிக்கெட்லாம் கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கே பார்த்தீங்கன்னா சாமி சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் ஆட்டுவாங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது சாமிக்கு பேக்ரவுண்டில் 1008 விளக்குங்கள் எரியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த விளக்குங்க அந்த ஈவினிங் டைமு அங்கே பாட்டெல்லாம் பாடுவாங்க. இந்த கர்நாடிக் சாங்ஸ் இந்த மாதிரிலாம் கூட நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோகமெல்லாம் படித்து அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் சேவை ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இது தினமும் நடக்கிறது தான். இதை எஸ்பிபிசி சேனலில் லைவ் டெலிகாஸ்ட்டும் பண்ணுறாங்க. அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியோட அந்த கோயிலோட அந்த என்ட்ரன்ஸு அது எல்லாமே பார்க்குறப்ப ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கும். இந்த இடத்துல கண்டிப்பாக போயிட்டு யாராக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காருங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடா ஸ்ட்ரீட்குள்ளே நம்ம போகலாம். 4 பக்கமும் பார்த்தீங்கன்னா 4 திசையிலையுமே பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா மாட வீதிங்க வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாட வீதிங்களை கண்டிப்பாக நம்ம செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பிரம்மோற்சவம்லாம் நடக்குது இல்லையா, அதனால் அந்த இடத்துல வந்து நம்ம கால் வந்து நம்ம ஃபுட்வேர் எதுவுமே போடாமல் தான் நம்ம நடக்கணும். அந்த வழியாக போகிறப்ப நம்ம வராகசுவாமி டெம்பிள் போகலாம், புஷ்கரணியை வந்து நம்ம சேவிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அது நெக்ஸ்ட் கிளிப்பிங்ஸில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ முழுக்க பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம திருமலைக்கு நேரில் போய் பார்க்கலனாலும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து திருமலை விசிட் பண்ணணும்னு தோணும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் போய் பார்த்துக்கோங்க. Oh.